தருண், நம்ம இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம் அப்படின்றது தமிழ் என்ன சொல்லுவோம்னா எண் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரொடக்ஷன் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. ஏ நம்பர் சிஸ்டம் இஸ் ஏ வே ஆஃப் ரெப்ரசன்டிங் நம்பர்ஸ். அந்த வே என்னன்றது ஒரு வழி. அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு நம்பர் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், சிம்பிள். கால்குலேஷன் ஹாவ் பிகம் ஏ பார்ட் ஆஃப் அவர் டே டு டே லைஃப் அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்கிறோன்னா, நம்ம எந்த ஒரு கால்குலேஷனாக இருந்தாலும் இப்போ டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம், ஒரு கால்குலேஷனை மீன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம். கடைக்கு போனாலும் சரி, இல்லை நீ வேறு எங்கே போனாலும் என்ன பண்ணுற, நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுற, நீ ஒரு கால்குலேஷன் பண்ணுவேன். நான் இத்தனை கிலோமீட்டருக்கு வண்டியில் போகிறேன் அப்படின்னாலும் என்ன பண்ணுவேன், நான் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போனால் தான் எனக்கு இந்த இடம் ரீச் ஆகும்னு நீ சொல்லுவேன். அதே மாதிரி கடைக்கு போகிறேன். இப்போ நீயும் உன் தங்கச்சியும் இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு 2 பேனா வேணும், என் தங்கச்சிக்கு 4 நோட்டு வேணும்னு சொல்லுவேன். கரெக்டாக? ஸோ அதெல்லாம் என்னது, கவுண்டிங். சப்போஸ் எனக்கு நோட்டும் பேனா வேணும், அப்போ என்ன வாங்கிட்டு வருவேன், ஒரு நோட்டு ஒரு பேனா மட்டும் வாங்கிட்டு வருவேன். அது உங்கள் 2 பேத்துக்கும் என்னஃபாக இருக்குமா, போதுமா இருக்குமா? அப்போ அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும், நம்ம கவுண்டிங் சொல்லணும். சரியா? யாராக இருந்தாலும் நம்ம என்ன சொல்லணும், கவுண்டிங் சொன்னால் தான் அவங்க கரெக்டாக அதை என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் டே டு டே லைஃப்பில் கால்குலேஷன் இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்போ மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இன் ஃப்யூச்சர்லேயும் என்னது, மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா, எலன் மஸ்க் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏஐ டெக்னாலஜியில் நீ கோடிங்கை விட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மேக்ஸும் ஃபிசிக்ஸும் தான் இன்னும் வருங்காலத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக? அதே மாதிரி உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னா மேக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஃபிசிக்ஸில் அதோட பேசிக் உனக்கு தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? ஓகே, டன். லெசன் போகலாமா? சரி, அடுத்து பார்க்கலாமா? குட். We do any calculation with the help of any calculation with the help of Arabic numerals or decimal numbers. Similarly, computer also use the number system for doing calculations. அப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதான், நம்பர் சிஸ்டம் தான் அந்த கால்குலேஷன் எடுக்க யூஸ் பண்ணுதான். சரியா? நம்ம சிஸ்டத்துலேயும் நம்ம ஒரு கால்குலேஷன் போடுறோம். இப்போ 10 × 5 அப்படின்னு கொடுத்தா என்ன வரும், கால்குலேட்டரில் 15 நம்ம காமிக்கும். ஆனால் சிஸ்டம் அதை அப்படியே 10ஆக எடுத்துக்குமா அப்படின்னா எடுத்துக்காது. அந்த 10ன்ற டெசிமல் வேல்யூ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணால் பைனரி வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணி தான் அது என்னவா எடுத்துக்கணும், சிஸ்டத்துக்குள்ளே என்னவா எடுத்துக்கும், டெசிமல் டு பைனரியாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிஸ்டம் என்ன எடுக்கணும், அந்த நம்பரை என்ன பண்ணுக்கும், உள்ளே எடுத்துக்கும். கரெக்டாக? 10 × 5 அப்படின்னா 50 உடனே நம்ம கால்குலேட்டரில் போட மாதிரி வராது எப்போவுமே. புரிச்சா? நல்லா புரிஞ்சா? ஸோ அடுத்தது என்ன சொன்னால், த டிஃப்ரெண்ட் நம்பர் சிஸ்டம். மொத்தமாக நம்பர் சிஸ்டத்தில் மொத்தம் எவ்வளோ டைப்ஸ் இருக்குன்னா, தேர் இஸ் ஏ 4 டைப். கரெக்டாக? ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். டெசிமல் நம்பர்ஸ், பைனரி நம்பர்ஸ், ஆக்டல் நம்பர்ஸ், ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ். கரெக்டாக? டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, டெசி மீன்ஸ் 10. டெசி மீன்ஸ் என்னது, 10. This system uses the numbers 0 to 9. அப்படின்னா என்னது, இந்த சிஸ்டம் எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பருக்கு யூஸ் பண்ணுதா, 0 to 9 வரைக்கும் யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க, டெசிமல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. த நம்பர்ஸ் ஆர். அப்போ 0 to 9 நான் சொல்லிட்டேன். அப்போ நடுவில் இருக்க நம்பர்னால் நீ கேட்கக்கூடாது. என்னது, 0ல் இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அப்போ நம்பர்ஸ் எலாபரேட் பண்ணி பார்க்கலாம். 0 1 2 3 4 5 6 7 8 9. 10 சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? 0லேருந்து 9 வந்தாவே என்னது, நம்மளுக்கு 10 கவுண்டிங் வந்துடுது. அப்போ இதில் ஓவராலாக பார்க்கும்போது கவுண்டிங் வேல்யூஸ் தான் உனக்கு வரணும். அப்போ டெசினா எத்தனை கவுண்டிங், 10 கவுண்டிங் நம்பர். அதாவது 0 to 9 வரைக்கும் கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா மொத்தம் எவ்வளோ வரும், மொத்தம் 10 வேல்யூஸ் வரும். கரெக்டாக? 1 2 3 4 5 எண்ணி பார்க்கும்போது 9க்கு அப்புறம் என்ன இருக்குது, 10. கரெக்டாக? 1 to 9 இதோட சேர்த்தனா என்னது, 10. கரெக்டாக? அதனால தான் டெசினான்னு சொல்லியிருக்கான் 10 அப்படின்னு சொல்லியிருக்கான். The base value of the decimal system is 10. சரியா? இப்போ நல்லா இதில் இந்த 4மே அப்படி தான் வரும். கரெக்டாக? அதோட பேஸ் வேல்யூ என்னென்னு கேட்பாங்க. டெசிமலோட பேஸ் வேல்யூ என்னென்னு கேட்டால் 10. ஏன், 0 to 9 இருக்கனால கவுண்டிங் வேல்யூ தான் என்ன வரும், அதோட பேஸ் வேல்யூ வரும். டெசினா என்னது, 10. அப்போ அதோட பேஸ் வேல்யூ என்னது, 10. குட்டா? குட்.
The system is commonly used by everyone. அப்போ இந்த 0 to 9 நம்பர்ஸை யார் வேணால் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். அதை காமனாக அது பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். காமன்லி யூஸ்டு பை எவரி ஒன்னா என்னது யார் வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதை இந்த டெசிமல் நம்பரோட பேஸ் வேல்யூ என்னது 10. ஏன் 10ன்னு சொல்கிறாங்க? அதோட கவுண்டிங் எவ்வளோ இருக்கும்? 10 தான் இருக்கும். டெசி மீன்ஸ் 10, கவுண்டிங் வேல்யூ 10, அதனால் அதோட பேஸ் வேல்யூ என்னது 10. ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா, வாட் இஸ் த பேஸ் வேல்யூ ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ்னு கேட்குறாங்க. அப்போ நீ என்ன சொல்லுவ ஆன்சரு? 10. குட். சரி நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் என்னது? அதோட பைனரி நம்பர் சிஸ்டம். பைனரினா ஒன்றும் கிடையாது தருண். பைனரினா என்னது? 2. பைனரினா என்னது? 2. பைனரி மீன்ஸ் 2. The system uses only 2 digit 0 and 1. 0 and 1. அதில் என்ன பார்த்தோம்? சிஸ்டம் எவ்வளோ யூஸ் பண்ணுவோம்? 0ல் இருந்து 9 வரைக்கும், அது பேர் டெசிமல். ஆனால் இங்கே என்ன யூஸ் பண்ணது பைனரியில்? 0, 1. இந்த ரெண்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுது. The system uses only 2 digit 0 and 1. The computer performs its internal operations based on these 2 digits. இந்த கம்ப்யூட்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா இந்த 2 டிஜிட் வச்சு தான் இது வந்து என்ன பண்ணுது? பெர்ஃபார்ம் பண்ணிக்குது. இப்போ இதுதான் என்ன சொல்லுவாங்க, 0, 1s மட்டும் யூஸ் பண்ணுச்சுன்னா அந்த கம்ப்யூட்டர் என்ன வேல்யூ எடுத்துருக்குன்னு நம்ம அர்த்தம் அப்படின்னா பைனரி எடுத்துருக்குன்னு அர்த்தம். 0லேருந்து 9 வரைக்கும் அது ஏதாவது ஒரு வேல்யூ அதை எடுத்துக்கிட்டு வேலை செய்யுதுன்னா அது பேர் என்னது? டெசிமல் நம்பராக அதை எடுத்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கரெக்டாக? 0, 1 மட்டும் எடுத்துக்கிச்சுன்னா அது என்னென்னு சொல்லணும் நம்ம? பைனரி வேல்யூ. த சிஸ்டம் டேக் பைனரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? அந்த 0 and 1s அப்படின்றது என்னென்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து நம்ம டிஜிட்டல் சிக்னல்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னது? டிஜிட்டல் சிக்னல்னு சொல்லுவாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா அனலாக் அப்படின்னா என்னென்னா நம்ம ஃபோனில் பேசுகிறோம் இல்லையா, ஹலோ அப்படின்னு சொன்னால் அனலாக் சிக்னல். இப்போ சிம்பிளாக சொல்கிற மாதிரி அனலாக்கும் டிஜிட்டலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கவனிங்க. அனலாக் அப்படின்னா என்னென்னா இப்போ நீ பேசுகிற ஹலோ அப்படின்னா இப்படி இருக்கும், சரியா? ஹலோ அப்படின்றது. டிஜிட்டல் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா, டிஜிட்டல் அப்படின்னா எப்படி இருக்குன்னா இப்படி ஒரு பல்ஸ் போகும், மேலே போகும், மடி கீழே. கரெக்டாக? இப்போ இந்த கீழே போகுது இல்லையா ஒரு கோடு, இதை 0ன்னு சொல்லுவோம். இந்த டாப் வேல்யூ வருது இல்லையா, இது வந்து என்னது? 1. அப்போ இப்போ எல்இடி லைட் எரியுதுன்னு வச்சுக்கோமே, லைட் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஆஃபில் இருக்கும். கரெக்டாக? இப்போ நம்ம சப்ளை கொடுக்காத மாதிரி என்ன இருக்கும்? ஆஃபில் இருக்கும். கரெக்டாக? தேர் இஸ் நோ சப்ளை. கரெக்டாக? இப்போ நான் சப்ளை கொடுக்குறேன், ஒரு பேட்ரி இங்கே கொடுக்குறேன், அப்போ எல்இடி என்ன ஆகும்? இப்போ ஒர்க் ஆகும். இது பேர் என்னது? ஆன். இது பேர் என்ன ஸ்டேட்டு? ஆஃப் ஸ்டேட். புரியுதா? இப்போ நல்லா புரிஞ்சுக்க, இது ஒரு எல்இடி மாதிரி தான். இப்போ இது கீழே இருக்கிறது எல்லாம் வந்து ஆஃப், 0 அப்படின்னு அர்த்தம். மேலே பல்ஸ் போகுது இல்லையா, இது என்னன்னு சொல்லுவாங்க? ஆன். அப்போ கீழே வர்றது எல்லாமே ஆஃபு, மேலே போச்சுன்னா அது என்னது? ஆன். இப்போ இது என்னது? சேச்சுரேஷன். இது என்ன சொல்லுவாங்கன்னா சேச்சுரேஷன் சொல்லுவாங்க. கரெக்டாக? 0னா ஆஃப். 0னா என்னது? ஆஃப். 1னா என்ன கண்டிஷன்? ஆன் கண்டிஷன். இதுதான் டிஜிட்டல். இப்போ நீ பேசுகிறது எப்படி போகணும்? இப்படி தான் போகும். ஹலோ சுரேஷ் அப்படின்னு சொன்னோன்னா இப்படி போகும். 0, 1, 0, 1, இல்லாட்டி 0, எகைன் ஒரு 0, எகைன் ஒரு 1, மறுபடியும் 1, மறுபடியும் 1, இப்படி போகுதுன்னு வச்சுக்கோம். இப்படி மாதிரி சிக்னல் போனால் இது 0, இது என்னது? 1, இது 0. கரெக்டாக? ஒரு பல்ஸ் அப்படின்னா என்னத்தோம்? இப்படி போய் இப்படி வரணும். இது வந்து 360 டிகிரின்னு சொல்லுவாங்க. இது என்னது? இப்படி போய் இப்படி வந்துச்சு அப்படின்னா அது பேர் என்னது? ஒரு புள்ளியில் தொடங்கி மறுபடியும் அதே புள்ளியில் முடியுது அப்படின்னா அது பேர் என்னது? 360 டிகிரின்னு சொல்லுவாங்க. இதை தான் என்னது? 1 பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பல்ஸ். இதை தான் என்ன சொன்னேன், இப்போ நான் இங்கே தொடங்குறேன்னா இப்படி மேலே போய் மேலே போய் மறுபடியும் கீழே வரேன்னா, அப்போ இங்கே தொடங்கி நான் இங்கே முடிகிறேன் அப்படின்னா இங்கே 0ல் தொடங்கி மேலே போனால் 1, மறுபடியும் என்ன 0லையே முடியுதா? அப்போ இதுதான் என்னது? 1 பல்ஸ். இது பேர் என்னது? ஒரு பல்ஸ். அப்போ அடுத்த பல்ஸ் என்ன ஆகும்? மறுபடியும் 0ல் தொடங்கி மேலே போய் மறுபடியும் கீழே வருது. கரெக்டாக? இது வந்து எத்தனை? 0, இது வந்து 1. கரெக்டாக? 0, 1, 0, 1. இது எப்படி சொல்லலாம்னா 0, 1, 0, 1. கரெக்டாக? இப்போ அடுத்த பல்ஸ் நான் கொடுக்குறேன். மறுபடியும் இது ஒரு 0, மேலே போனால் என்னது? 1, மறுபடியும் என்னது? இங்கே மறுபடியும் 1ல் தான் இருக்குது. இது 1, இது 1ல் இருக்குது, மறுபடியும் என்ன இருக்குது? 0. இது எப்படி சொல்லலாம்னா 0, 1, 1, 0. இதை பார்க்க உனக்கு எப்படி தெரியுது? இது என்னவா தெரியுது அப்படின்னா இப்போ 4ஆக பிரிச்சுக்கலாம். இது வந்து என்ன பண்ணலாம்? 4ஆக பிரிச்சுக்கலாம். இது வந்து 4 வேல்யூ தனியாக
இதோட 4 வேல்யூ தனியாக பிரிச்சுக்கலாம். கரெக்டாக? ஸோ இது எப்படி இருக்குது? பைனரி தானே. இதில் வேறு ஏதாவது நம்பர் போட்டிருக்குன்னா இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0 1 1 0 1 0 1 0 இப்படி தானே கொடுத்துருக்கேன். அப்போ இதுதான் என்ன வேல்யூன்னு சொல்லுவாங்க? இது பேர் என்ன சொல்லுவாங்க? பைனரி. இது பேர் என்ன சொல்லுவாங்க? பைனரி வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அரபிக் நம்பர்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து மொபைல் எடுத்து என்ன பண்ணலாம், அரபிக் நம்பர்ஸ்னு போட்டால் இந்த மாதிரி சிம்பிள் காமிக்கும். புரியுதா? அது பேர் தான் என்னது? அரபிக் நம்பர்ஸ். நீயே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? குட்டா? சரி, நெக்ஸ்ட் போகலாமா? புரிஞ்ச? பைனரின்னு என்னது? Binary means 2. The system uses only the 2 digits, zeros and 1. சரி தருண், இப்போ ஒரு 2 கொஷின் உன்ட்டு கேட்பேன். சரியா? The base value of binary numbers என்ன சொல்லுவ? The base value of binary numbers எவ்வளோ சொல்லுவ? ஏன் 2 சொல்லுவ? அது என்ன எடுத்துக்குது? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் எடுக்குது. பைனரி மீன்ஸ் என்னது? 2. அதனால் என்ன சொல்லணும்? பேஸ் ஆஃப் 2. கவுண்டிங் நம்பர் 2 அப்படின்னால இந்த பைனரியோட பேஸ் வேல்யூ என்னது? 2 அப்படின்னு சொல்லுவோம். டெசிமல்னால் எவ்வளோ கவுண்டிங் எடுத்துக்குது? 10. அதனால் பேஸ் என்ன சொல்லுவேன்? 10 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டாபிக் தான் இருக்குது. ஒன்று என்னது? ஆக்டல் நம்பர்ஸ் அண்ட் எக்ஸா டெசிமல் நம்பர்ஸ். ஆக்டல்னால் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். டெசிமல் என்னது? 0லேருந்து 9 வரைக்கும். ஆக்டல்னால் 0லேருந்து 7 வரைக்கும். அப்போ டோட்டல் கவுண்டிங் என்ன வரும்? 8 வரும். கரெக்டாக? ஆக்டல் மீன்ஸ் 8. ஆக்டல் மீன்ஸ் என்னது? 8. ஆக்டல் மீன்ஸ் என்னது? 8. The system uses 8 digits. The system uses 10 digit அப்படின்னா என்ன சொல்லுவேன்? டெசிமல். The system uses 2 digit only 0 and 1ஸ்னா binary. The system uses 8 digit அப்படின்னா that is called octal numbers. புரியுதா? There are 0 1 2 3 4 5 6 7. குட். 8 வருமா? வரக்கூடாது. புரியுதா? the base value of octal number what? 8. குட். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன இருக்குது? the hexadecimal system. அடுத்து என்ன இருக்குது? the hexadecimal தெரியும் இல்லையா உனக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸானா என்னது? எக்ஸா மீன்ஸ் 6. டெசிமல் ஆல்ரெடி நம்ம படித்தோம். எவ்வளோ அது? டெசினா 10. அப்போ 10 + 6 எவ்வளோ? 16. அப்போ ஹெக்ஸாடெசிமலில் how many values? 16. அப்போ பேஸ் வேல்யூ என்ன சொல்லுவாங்க? 16 சொல்லுவாங்க. புரியுதா? இதை தான் இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. புரியுதா இல்லையா? நல்லா கவனிங்க. எக்ஸா மீன்ஸ் 6, டெசி மீன்ஸ் 10. ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டம் யூசஸ் 16 digits. The first 10 digit are the numbers from 0 to 9. The numbers 10, 11, 12, 13, 14 and 15s are represented as. நீ 10ஆக இருந்தால் என்ன எழுதணும்னா 10ன்னு ஒரு நம்பர் வேல்யூனா ஏன்னு எழுதணும். 11க்கு என்னென்னு பி, அதுக்கு என்னது? சி, அப்புறம் டிஇஎஃப். அது என்னென்னா 10னா ஏ, 11னா பின்னு எழுதணும், 12னா என்னென்னு சி, 13னா டி, 14னா இ, 15 என்ன எழுதணும்? எஃப் அப்படின்னு எழுதணும். அப்போ ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் கவுண்டிங் சொன்னால் எப்படி எழுதணும் அப்படின்னா 0ல் இருந்து 9 வரைக்கும் எழுதிட்டு 10க்கு பதிலாக எழுதணும் ஏ, 11க்கு பதிலாக பி அப்படின்னு வந்து கவுண்டிங் போகணும். மொத்தம் how many numbers? மொத்தம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? ஹெக்ஸாடெசிமல் நம்பர் இஸ் 16. புரியுதா? ஹெக்ஸாடெசிமல் நம்பர் இஸ் 16. புரிஞ்சு இல்லையா? குட்.